அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல MS வேர்ட்ல இருக்கக்கூடிய டாப் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரிக்ஸ்ல என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்க் மோட். அதாவது நம்ம நைட் டைம்ல ஒர்க் பண்ணும்போது எப்படி இந்த டார்க் மோட ஆக்டிவேட் பண்ணனா நம்ம ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இப்படிதான் இருக்கும், ஒயிட்டா இருக்கும். இதனால பிரைட்னஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட கண்ணுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபைல்ல போய் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதுல ஆஃபீஸ் தீம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல கலர் நம்ம எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கிரே வச்சோம் அப்படின்னா இல்ல பிளாக் இதை செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நைட் டைம்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து நம்மளோட ஐக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்கும். ஸோ நான் டார்க் கிரேவை வந்து டிஃபால்ட்டா சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப டார்க் கிரே சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பேக்ல போய் பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து நைட் டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளோட பேப்பர் மட்டும் ஒயிட் கலர்லயும் சைட்ல உள்ளது எல்லாமே டார்க் கிரேவாவும் இருக்கும். செகண்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரியேட் ரேண்டம் டெக்ஸ்ட். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து போல்டோ, இட்டாலிக், அண்டர்லைன் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷனை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம வந்து டைப் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி ஈஸியா வந்து 10 பேராகிராஃப் உள்ளதா டிஃபால்ட்டா கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் அண்ட் 10ன்னு நான் டைப் பண்ணி க்ளோஸ் பண்றோம். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 பேராகிராஃப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா இதுல நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, உட்காந்து டைப் பண்ணிட்டு இல்லாம இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இது ஒவ்வொரு பேராகிராஃபும் வந்து 3 லைன்ஸ்ல இருக்கு, சென்டென்ஸா இருக்குன்னா எனக்கு வந்து 5 பேராகிராஃப் போதும். ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் 6 லைன்ஸ் வேணும்னா 5,6 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 5 பேராகிராஃப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது ஒவ்வொன்றுமே வந்து 6 லைன்ஸ் வச்சு இருக்கும். இப்போ 1, 2, 3, 4 and 5 பேராகிராஃப்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றுத்துலயும் வந்து 6 லைன்ஸ், அதாவது 6 சென்டென்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, and then அடுத்த ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்செர்ட் செப்பரேட்டர். இந்த செப்பரேட்டர் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப்ல இருந்து இன்னொரு பேராகிராஃபை செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. இப்ப கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்து நம்மளோட குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஸ்கூல் நேம் இதெல்லாம் போட்டு ஒரு அண்டர்லைன் மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, அது இன்செர்ட்ல போயிட்டு லைனா வந்து இன்செர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்செர்ட்ல போயிட்டு லைனா இன்செர்ட் பண்ணிருக்காங்க ஷேப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்யூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லைன் வந்து செப்பரேட் பண்ணி காமிப்பாங்க. ஹோம்ல போயிட்டு அந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, பேராகிராஃப்ல பார்டர், டாப் பார்டர், பாட்டம் பார்டர் அதை மாதிரி சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செப்பரேட்டர் வந்து கிரியேட் ஆகும். இந்த மெத்தட்லயும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் எனக்கு சிங்கிள் லைன் வேணும்னா மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 டைம்ஸ் ஐஃபண்ட் 3 டைம்ஸ் டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆகும். அதே போல டபுள் லைன் வேணும்னா ஈக்குவல் டு 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா டபுள் லைன் வந்து கிரியேட் ஆகும். எனக்கு வந்து 3 லைன் வேணும் அப்படின்னா ஹேஷ்டேக் இருக்கும் இல்லையா, அந்த ஹேஷ்டேக் வந்து 3 டைம்ஸ் டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 3 லைன் வந்து கிரியேட் ஆகும். அதே போல டாட்டா வேணும்னா ஆஸ்ட்ரிச் வந்து நம்ம கொடுத்து 3 ஆஸ்ட்ரிச் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா டாட் லைன், அதாவது அந்த மல்டிப்ளைக்கு வந்து இன்டூ சிம்பிள் மாதிரி ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் ஆஸ்ட்ரிச், அதை யூஸ் பண்ணலாம். இப்ப டெலீட் பண்ணணும்னா நீங்க நார்மலா பார்டர் நம்ம கொடுத்தோம் இல்லையா டாப், அது வந்து என்டர் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிடும். ஆனா வந்து நம்ம இங்க மைனஸ் சிம்பிள் 3 தடவை கொடுத்து என்ட்ரி பண்ணி ஒரு செப்பரேட்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து டெலீட் ஆகாது. ஆனா நம்ம டெலீட் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, அடுத்த பேராகிராஃப் வந்து டெலீட் ஆகும். ஸோ அந்த செப்பரேட்டர் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல வந்து நோ பார்டர் அப்படின்னு இருக்கும். அந்த நோ பார்டர் கொடுத்தோம்னா மட்டும்தான் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா, இதுல தெரிஞ்சிருச்சா எப்படி செப்பரேட்டரை ரிமூவ் பண்றது, எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா லெட்டர் கேஸ். அதாவது லெட்டர் கேஸ் பாத்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் வந்து ஃபுல்லா நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல அடிச்சுட்டு நான் இதை கேப்ல மாத்தணும் அப்படின்னா
இந்த லெட்டர் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த வேர்டையோ இல்லை எந்த பேராகிராஃப் வேணுமோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பிளஸ் F3 கொடுத்தோம்னா நம்மளுக்கு கேஸ் மாறும். என்னோடதுல மாறல அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், அந்த கண்ட்ரோல் வந்து வேற எதுக்கும் அசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ல போயிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் அதை சூஸ் பண்ணுங்க. அதுல கீபோர்டு ஷார்ட்கட்ல கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும். ஆல் கமாண்டை வந்து சூஸ் பண்ணுங்க. இதுல ஆல் கமாண்ட்ல கமாண்டை வந்து என்னன்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் கேஸ் வந்து ஷிஃப்ட் பிளஸ் F3 அண்ட் ஆல்ட் பிளஸ் C ரெண்டு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் பிளஸ் F3 வந்து ஒர்க் ஆகல எனக்கு, ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ப்ரெஸ் நியூ ஷார்ட்கட் கீழே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட்கட் கீயை கிரியேட் பண்ணி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ட் பிளஸ் C வந்து ஆல்ரெடி இருக்கு, ஸோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிளஸ் C ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இது வந்து ஃபுல்லா கேப்ஸா மாறும். அதே ஃபுல்லா ஸ்மால் அண்ட் சென்டென்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டல்ல இருக்கும், டாட்டுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் லைன் வந்து கேபிட்டல்ல இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தட்ல நம்ம வந்து கேஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா மேல ஏன்னு சொல்லி ஸ்மால் லெட்டர் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணீங்கனாலும் நம்மளுக்கு கேஸ் மாறும். அதுல அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, ஒவ்வொரு வேர்ட்லயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கும். அடுத்தது டாகல்னு இருக்கும், அது என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கும். ஓகேவா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஹைப்பர் லிங்க். அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்ல லிங்கை வந்து இன்சர்ட் பண்றோம், ஒரு பேஜுக்கோ ஒரு ஃபைலுக்கோ ஒரு அதாவது ஒரு ஃபோல்டருக்கோ இல்லாட்டினா எந்த ஒரு அதர் லிங்க்குக்கோ நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான ஒரு வேர்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் த எலமெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த சூஸ் த எலமெண்ட்டுக்கு நான் லிங்க் கொடுக்க போறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் அப்படின்னு வரும். அதை சூஸ் பண்ணி நம்ம எந்த ஃபைல் வேணுமோ அதை நம்ம வந்து ஃபோல்டரை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் புக்குங்கிற ஃபோல்டருக்கு இதை நான் கொடுக்குறேன் லிங்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா நியூ பட்டன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நியூ பட்டன்ஸ்க்கு நான் வந்து ஒரு PDF டாக்குமெண்டாவோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஃபைல் வேர்டு டாக்குமெண்டாவோ நான் வந்து லிங்க் கொடுக்க போறேன். இப்போ நான் MS வேர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு நான் கொடுக்குறேன். அதே போல தென் ப்ரூவ் யுவர் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் கொடுக்க போறேன். அந்த லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு PDF டாக்குமெண்ட்டை வந்து லிங்கா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அது மேல நீங்க போய் அப்படியே கிளிக் பண்ண ஓபன் ஆகாது. கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணணும். கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து நான் வந்து ராணி மங்கம்மாள் PDF ஓபன் பண்ணியிருக்கு. அடுத்தது கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன அங்க சூஸ் பண்ணியிருந்தோம், புக்குங்கிற வந்து ஒரு ஃபோல்டர். அப்ப அந்த புக் ஃபோல்டர் வந்து ஓபன் ஆகும். அண்ட் தென் நியூ பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து வேர்டு டாக்குமெண்ட்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து ஓபன் பண்ணணும். அதுதான் இப்போ ஓபன் ஆயிருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.